வணக்கம் என் அன்பு தம்பிகளா தங்கைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா கைனமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர்ஸ்ல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன்ஸ். ஸோ அதுல இருந்து சம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செக்ஷன்ஸ் நம்ம பார்க்கக்கூடியதுல முதல்ல வந்து பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை எப்படி அப்ரோச் பண்றதுன்றதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து ஈஸியா வந்து ஒரு 4 ஃபார்முலா நம்ம பட்டு சொல்லிடும். என்ன சொல்லுவோம்? v equal to u plus at, s equal to ut plus half at square, v square equal to u square plus 2as, then final our formula sn formula. So nth செகண்ட் வர சொல்லி இல்லையா, sn equal to u plus half g by 2 2n minus of 1 எல்லாமே ஈஸியா சொல்லிடலாம். ஆனா எந்த இடத்துல எதை எடுத்துட்டு வந்து வைக்கிறது, எதை அப்ரோச் பண்றதுன்றது இருக்குல்ல, இந்த பிரச்சனை எல்லா குழந்தைகளுக்குமே பொதுவாகவே இருக்கும். அதனாலதான் நம்ம முதல்ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றோம். இந்த கொஸ்டின்ல இருந்து இந்த கொஸ்டின் பாருங்க. If a body is thrown up with a velocity of 15 meter per second, the maximum height attained அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு பொருள் இருக்கு, இந்த ஒரு பொருள் நம்ம இங்க இருந்து கீழ இருந்து மேல அப்படின்னா அந்த பொருள் எதுவும் போகாது, கரெக்ட் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை நம்ம புஷ் பண்ணணும், தள்ளணும், கரெக்டுங்களா? அப்போ அது தள்ளக்கூடியது நம்ம ஃபோர்ஸ் நீங்க எடுத்துக்க மாட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கைனமெட்டிக்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸை பத்தி பேச மாட்டாங்க. பட் ஆனால் ஃபோர்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸை பத்தியும் அதுல பேசுவாங்க. உதாரணமா வெலாசிட்டி பத்தி பேசுவாங்க, அக்சலரேஷனை பத்தி பேசுவாங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் பத்தி பேசுவாங்க. இது எல்லாமே இருக்கும். ஆனா டைரக்டா ஃபோர்ஸ் பத்தி பேச மாட்டாங்க. ஸோ அதே போலதான் இங்க. அதனால நம்ம ஃபோர்ஸ் பத்தி எடுத்துக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம வெலாசிட்டி பத்தி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இனிஷியலா ஒரு வெலாசிட்டி நம்ம கொடுக்கிறோம். என்ன வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க இங்க? u equal to 15 மீட்டர் per second அப்படின்றது ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இந்த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஹைட் இதுதான் நம்ம கிட்ட என்னன்னு கேட்டிருக்காங்க, கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் அடிஷனலா ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ இது டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகும்? சோ ரீச் தி மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு டைம் டேக்கன். சோ இது என்ன ஆகும்? சோ இது நம்ம அடிஷனலா எடுத்த ஒரு கொஸ்டினா எடுத்துக்கோம், சரிங்களா? போமா இப்போ முதல்ல இத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் இப்போ எடுத்து பாருங்க. என்னென்ன ஃபார்முலாஸ் சொன்னோம்? 3 ஃபார்முலாஸ் 4 ஃபார்முலாஸ் இருந்தது இல்லையாமா? என்னென்ன ஃபார்முலாஸ்? v equal to u plus of at, s equal to ut plus of at square, அப்புறம் நம்ம அப்புறம் v square equal to u square plus 2as. sn ஃபார்முலா தேவை கிடையாது இங்க. so a by 2 or g by 2 இதனால a by 2 2n minus of 1. இந்த 4 ஃபார்முலா முதல்ல எடுத்தோடனே நமக்கு தேவை மேக்ஸிமம் ஹைட் பிக்கப் பண்ணணும். மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னாவே அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது தான். கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா பாரு, v equal to u plus of இது டிஸ்பிளேஸ்மென்ட்டே வரல, இது நமக்கு தேவையே கிடையாது. இப்போ s equal to இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு, இது நமக்கு தேவை. v ல டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு, இந்த பார்ட் நமக்கு தேவை. ஏன்னா இது ரெண்டு இடத்துலயும் s இருக்கு, இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா s இருக்கு. நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? சோ அதனால ரெண்டு இடத்துலயுமே நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் நமக்கு தேவை. சோ அதனால இது டோட்டலா தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த செகண்ட்ல இருந்து இந்த செகண்டுக்குள்ள 5th செகண்ட்ல என்ன, 4th செகண்ட்ல என்னன்னு அவங்க क्वेश्चन கேட்கல. அதனால வந்து இந்த s இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவும் நமக்கு தேவை கிடையாது. ஃபைனலா நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு ஃபார்முலா. என்ன ஃபார்முலாமா? s equal to ut plus half at square ஒரு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா v square equal to u square plus of 2as. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ sன்றது ஒரு டேர்ம், ஓகே ஃபைன், நமக்கு வந்து s இருக்கு. u வந்து நமக்கு தெரியும், u வந்து 50 மீட்டர் per second 1/2. ஏன்றது இங்க வந்து g ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிராவிட்டின்றதுனால அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் இருக்க போது, லீனியர் மோஷன்ஸ்ல இல்ல போறது இல்ல. சோ அதனால g நமக்கு தெரியும், ரவுண்ட் ஆஃப் 10 நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல நமக்கு t என்னன்றது தெரியாது. பிரச்சனையே அதுதான், t என்னன்றது நமக்கு இங்க தெரியாது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன்ல s நமக்கு தெரியாது, t என்ற பார்ட்டும் நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கேன்சல் பண்ணிட போறோம். then ஃபைனலா நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் v square equal to u square plus of 2as. இந்த ஃபார்முலா மட்டும் தான் தெரியும். அப்போ இது மட்டும் தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் எடுக்கணும். அப்போ கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் v ஸ்கொயர் ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு என்னன்னு தெரியாது, அது நமக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னா இங்க தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பொருள் கீழே இருந்து நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னு எடுத்துறாங்க. இந்த பொருள் கீழே இருந்து தூக்கி போடும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இனிஷியலா ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஒரு ஹைட் வந்த பிறகு இந்த பொருள் மேக்ஸிமம் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப கீழே விழுந்துடும், கரெக்ட் இல்லையா? மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட்னா போகும், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் பொறுத்து இல்லை வெலாசிட்டியை பொறுத்து அது மாறும்னு எடுத்துக்கங்க. ஆனா மேக்ஸிமம் போனோடனே அது கீழே விழுந்துடும். இப்போ நினைச்சு பாருங்க, கீழே ஒரு 15 மீட்டர் per second வெலாசிட்டி கொடுக்கும்போது இது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா போயிட்டே இருக்கு. கிராவிட்டி டுவர்ட்ஸா போல, கிராவிட்டி டுவர்ட்ஸா விழுந்துட்டே இருந்தா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ன்றது லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம்.
ஆனா இது அகெயின்ஸ்டா போறதுனால வெலாசிட்டி என்ன ஆகும், குறைஞ்சிட்டே இருக்கும். 10 இருந்ததுன்னா 8, அப்படியே 7, 6, 5, 3, 2, 1 வந்து ஃபைனலா என்ன ஆயிடும், 0ன்னு ஒரு பாயிண்ட் வரும். 0க்கு மேல எதனா வெலாசிட்டி இருக்கா, கிடையாது. அதுக்கு மேல எதுவுமே போகாது இல்லையா, அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ நீங்க நம்ம ஃபைனல் வெலாசிட்டி என்னன்ற மாதிரி எடுத்துக்கணும், v equal to 0ன்னு எடுத்துக்கணும். இதுல நம்ம தெளிவா இருக்கணும். சோ ஃபைனல் வெலாசிட்டி, இந்த பார்ட்ட ஃபைனல் வெலாசிட்டி புரியுதா? அப்ப இந்த ஃபார்முலா ஈஸி யூஸ் பண்ணிடலாம் இல்லையா? அப்ப என்ன வரும், v square equal to u square plus of 2as or 2a ன்னு போடக்கூடாது, நம்ம 2g ன்னு போடணும். ஏன்னா இது கிராவிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால 2g s னா போட்டுக்க, இல்ல உங்க விருப்பம் h னா போட்டுக்க, அது என்ன போட்டு. இதுல இன்னொரு தப்பு நம்ம பண்ணியிருக்கோம். என்ன தப்பு அப்படின்னா பிளஸ் எங்குமே வராது. ஏன்னா கிராவிட்டி டுவர்ட்ஸ் சேம் லைனா போனாதான் இது பிளஸ் வரும். கிராவிட்டி ஒரு பக்கம் ஆக்ட் ஆகுது, நம்ம ஒரு பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல பிளஸ் வராது. நம்ம என்ன போடணும், கண்டிப்பா நெகட்டிவ் சிக்னேச்சர் தான் போடணும். இது வரைக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த சம். அப்ப v square equal to u square minus of 2gh என்ன வந்துருனா, v வந்து 0 இப்ப 0 equal to u square ன்றது நம்ம 15 square minus of 2 into 10 into h. So minus of 2 into 10 into h, 20h ன்னு கொண்டு வந்துட்டா 20h equal to 15 square பார்த்தோம் அப்படினா 225 அப்படின்றது நமக்கு கிடைக்க போகுது. அப்ப h equal to நம்ம என்ன எடுத்துக்கலாமா அப்போ ஃபைனலா, so h equal to 225 divided by 20. Then this is the height, maximum height அது ரீச் ஆயிருக்க கூடியது எங்க இருந்து, நம்ம பாயிண்ட்ல இருந்து த்ரோ பண்ணதுல இருந்து maximum height ரீச் ஆயிருக்க கூடியது 225 by 20 அப்படின்றது. சோ இப்போ இதுல அடுத்து நான் இதுல கேட்கக்கூடியது டைம் டேக்கன் பத்தி நம்ம கன்சிடர் பண்ணிருக்கணும். நம்ம டைம் டேக்கன் பத்தி என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன். அப்ப டைம் டேக்கன் பத்தி சொல்லி பார்ப்போம். சோ டைம் டேக்கன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதுல இருக்கக்கூடியதுல ரெண்டு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா தான், s equal to u plus of gt square, இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. நமக்கு இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா sன்றது வந்து பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சா மட்டும் தான் இங்க அப்ளை பண்ணி போட முடியும். ஒருவேளை வெறும டைம் டேக்கன் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். v equal to u minus of gt. so v 0 ஆயிடும், u வந்து 15 minus of 10 into t வரப்போகுது. then 10t equal to என்ன போட போறோம், 15 போட போறோம். then t equal to 15 by 10 என்ன வரப்போகுது, டோட்டலா 1.5 seconds. so நான் வந்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர் per second அப்படின்ற ஒரு வெலாசிட்டில ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து மேலோடி த்ரோ பண்றேன் அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 225 by 20 அப்படின்ற மீட்டர்ல போயிருக்கும். ஸோ இது வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ அளவுக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கும். அட் சேம் டைம் அது எவ்வளவு டைம் ஆயிருக்கும் அப்படின்னா 1.5 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும். இதுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்கிட்ட நீங்க கேட்கணும், சார் இது எல்லா பொருளுக்குமே வந்து அப்ளிகபிளா? இப்போ நம்ம ஒருவேளை வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் தூக்கி போடுறேன், வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய பொருளை தூக்கி போடுறேன், இது எல்லா பொருளுக்குமே அப்ளிகபிள்மா? எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. இது மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உதாரணமா இந்த பெண்ணை 15 மீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி போடுறதும் ஒண்ணுதான், என்னையே 15 மீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி போடுறதும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். நாங்க ரெண்டு பேருமே சேம் 1.5 செகண்ட் அளவுக்கு தான் டிராவல் பண்ணுவோம். எப்போ 15 மீட்டர் பர் செகண்ட் அளவுல இனிஷியல் வெலாசிட்டி இருந்தா அந்த அளவு தான் டிராவல் பண்ணுவோம். என்ன ஒரே ஒரு விஷயமா மாறப்போகுது, இந்த பெண்ணை கொடுக்கும் போது நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். என்னையே ஒருத்தர் தூக்கி போடுறாங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படும், அவ்வளவுதானே தவிர்த்து. ஸோ ரெண்டு பேருமே நாங்கள் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதும் அதோட டைம் எடுத்துக்கிறதும் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். அதுல மாஸ் டிபெண்டா வராது. அந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாமே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் தான். சரிங்களா, அந்த விஷயம் ஓடும். இப்போ எங்க பாருமா, ரெண்டாவது கொஸ்டின், a body falls from rest in a gravitational field of earth அப்படின்னு கொடுத்துறாங்க. a body fall from rest ன்ற ஒரு வார்த்தை கொடுத்தாச்சு. ரெஸ்ட்னா என்ன வந்துடணும், இனிஷியல் வெலாசிட்டி u equal to 0 அப்படியே நீங்க எடுத்துக்க வேண்டியதான். the distance traveled in the fifth second of its motion is. so fifth second பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணி கேட்டா அஞ்சாவது செகண்ட்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படினு. அப்ப நம்ம என்ன பண்ணனும், SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். சோ SN ஃபார்முலா சொல்லுங்க அப்போ. SN equal to u plus of g by 2 into 2n minus of 1. இங்க மைனஸ் வராது. ஏன் அப்படினா it fall from rest ன்னு கொடுத்துட்டான். மேல இருந்து தான் கீழ, அது பொருள் கீழ விழுது. ஓகேவா, கீழ இருந்து மேல போல
அதனால இங்க மைனஸ் வராது, அங்க பிளஸ் தான் இருக்கும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்றத பார்த்துட்டோம். என்ற இடத்துல என்ன போட போறோம், 5 போட போறோம். 5th செகண்ட்னா நான் என்னமா சொன்னேன், 5th செகண்ட்ன்றது நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. 5th செகண்ட்ன்றது 5வது செகண்ட்ல இருந்து 6வது செகண்ட் அது டிராவல் பண்ணக்கூடியதுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது, அது 4வது செகண்ட்ல இருந்து 5வது செகண்ட்க்கு டிராவல் பண்ணக்கூடியது தான். முதல்ல இது தெளிவாகணும். இது தெளிவாகிறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் மேல 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 போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் செகண்ட்னா 1ல இருந்து 2 சொல்ல முடியாது, 0ல இருந்து 1 தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட். அது ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா 5த்ன்றது மேல் பக்கமா இருக்கக்கூடிய ஆர்டர் தான் பார்க்கணும், இது வந்து கீழ் பக்கமா போயிடக்கூடாதுன்றது ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால 5th செகண்ட்ன்றது 4வது செகண்ட்ல இருந்து 5வது செகண்ட் வரைக்கும் இந்த பால் எப்படி டிராவல் ஆச்சு அப்படின்றதா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆச்சு அப்படின்றதான் வந்து இங்க நம்ம பேச போறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், நம்ம s of 5 equal to 0 plus of 10/2 நம்ம வரப்போது 10/2 எடுத்து நான் 5 அப்போ போடலாம். then 2 into 5 minus of 1. so s of 5 5th second equal to 0 10/2 நம்ம வரப்போது 5 2 5s are 10 10 minus of 1 10 minus of 1 என்னடா 9. then s of 5 5 into 9 5 9s are 45. 45 மீட்டர்ன்ற அளவுல இது டிராவல் ஆயிருக்கும் அப்படின்றது தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். SN அப்படின்றதுக்கு டைமென்ஷன் அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் தான் வரும், மீட்டர் கிடையாது. பட் நம்ம இங்க செகண்ட்ஸ் இருக்குனால இப்போ உதாரணமா 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது விடாம இப்போ 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா பர் செகண்ட் அப்படின்னா அர்த்தம் ஒரு செகண்ட்ல அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிச்சு அந்த ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் இல்லையா, அப்போ அதனால 20 மீட்டர் மட்டும் நம்ம எடுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இது. அது பை செகண்ட் வரும், ஆனால் வந்து நம்ம அதை எடுக்க மாட்டோம் பை செகண்ட்னு, வெறும் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் பண்ணுச்சுன்றது மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் அது வெறும் 45 மீட்டர் மட்டும் இருக்கும். அது மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வேற அந்த பாயிண்ட்ஸ் வேற, ஓகேவா. ஸோ அடுத்த சம்ஸ் போலாமா. இப்போ இங்க ஒரு சம் ஒன்று நம்ம பார்க்க போறோம். இந்த சம் என்ன அப்படின்னா, a stone fall freely such that the distance covered by it in last second fall freely கொடுத்துறாங்க. அப்போ u னா நமக்கு என்ன ஆயிடும், u equal to 0 ஆயிடும். such that in last second of its motion என்ன சொல்லிட்டாங்க, the distance covered by it in last second of its motion is equal to the distance covered by it in the 5th second. first 5 second 5th second நம்ம சாரிடம் first 5 second னு கொடுத்துட்டாங்க. முதல்ல 5 செகண்டுக்கு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பால் இருக்குடாமா, இந்த பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு விழ போகுதுடாமா, இது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விழ போகுது. அதான் கொடுத்துருக்காங்க such that the distance covered by it in the last second of its motion. இது லாஸ்ட் செகண்ட், நீங்க என்ன வேணா இருக்கலாம், நமக்கு 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 15 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது லாஸ்ட் செகண்ட். ஆனா இங்க இருந்து இது ஒரு செகண்டா 1 2 3 4 5 அப்படின்ட்டு வந்துட்டே இருக்கலாமா, இது பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாமா, இது ஃபைனலா ஒரு செகண்ட் வந்து வரப்போகுது. இது லாஸ்ட் செகண்ட். The distance covered by it in the last second of its motion is equal to the distance covered by it in the first 5 seconds கொடுத்துறாங்க. முதல் 5 செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிச்சோ அதுதான் கடைசியா போகக்கூடிய அந்த லாஸ்ட் செகண்ட்லயே அது டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் கரெக்ட் தானே, ஆனா இது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்துருப்போம், ஒரு பால் நம்ம வந்து மேல இருந்து டிராப் பண்றோம் அப்படின்னா கீழே போக 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 அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதான உண்மை. அப்போ முதல்ல இந்த 5 செகண்ட் அது விழுந்திருக்கூடியது கடைசியா இருக்கக்கூடிய செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டாங்க, இட் ரிமைன்ஸ் இன் ஏர் ஃபார், இது எவ்வளவு நேரம் இது இந்த காத்திலேயே டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்கறாங்க. எவ்வளவு நேரம் நம்ம காத்திலே டிராவல் பண்ணிருக்கோம், அந்த லாஸ்ட் செகண்ட் எது வரைக்குமோ அது வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கோம், கரெக்ட் தானே. ஸோ கொஸ்டின் அவ்வளவுதானே, எது லாஸ்ட் செகண்டோ அது வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் செகண்ட் நமக்கு தெரியாது, அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட் நம்ம என்ன பண்ணோம், டேக் லாஸ்ட் செகண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், n எடுத்துக்கிறோம், நம்ம n அப்படின்னு ஃபைனலா இருக்கக்கூடியது. டிஸ்டன்ஸ் கவர் பை இட் இந்த லாஸ்ட் செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் செகண்ட் அப்படின்றது nth செகண்ட் மாதிரி தான் அர்த்தம். ஸோ அப்போ nth செகண்ட் இது கீழே தானே விழுந்துட்டு இருக்கு, அப்போ வந்து எல்லாமே பிளஸ் தான் வரும். கிராவிட்டின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் என்ன, நம்ம u பிளஸ் ஆஃப் g/2 2n - 1 என்னன்றது இங்க லாஸ்ட் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் தி ஃபர்ஸ்ட் 5 செகண்ட், முதல்ல 5 செகண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன போடுவோம், நம்ம என்ன டிஸ்டன்ஸ் நம்ம போட்டுருப்போம், அதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்ப s = ut plus of gt2.
இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடியது. எத்தனை செகண்டோ அது 3 4 8 10 எது வேணா இருக்கட்டும் அது கவர் பண்ணக்கூடியது. அப்ப இந்த ஃபார்முலா ut plus 1/2 gt². இது போட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம சம்மே இது காலி, அவ்வளவுதான். இப்போ u கேன்சல் ஆயிடுமா? ஏன் கேன்சல் ஆகும்? ஏன்னா from rest and fall freely அப்படின்னு கொடுத்தாங்க. stole for freely, எந்த ஒரு இனிஷியலா கொடுக்கக்கூடிய வெலாசிட்டியும் இல்லாம அது விழுந்துட்டு இருக்கு அப்படின்னா. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கூடியது என்ன ஃபைனலா? g/2 2n - 1 equal to 1/2 gt². சரிடாமா? இப்போ இந்த t இருக்குல்ல, இந்த t தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? 5 ன்னு சொல்லிட்டாங்க. in 5 செகண்ட் மொத்தமா இருக்கக்கூடியதுல 5 செகண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. காமனா பாரு, இங்கேயும் ஒரு g இது ஒரு g கேன்சல் ஆயிடும், 2 கேன்சல் ஆயிடும். தென் இங்க ஃபைனலா நமக்கு இருக்கக்கூடியது 2n - 1 equal to t² மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டா? then 2n - 1 then 2 into n into -1 equal to t ஓட வேல்யூ நம்ம 5 then 5 square என்ன வரப்போகுது? 25 வரும். அப்ப அது எப்படி எழுதலாம்? 2n - 1 equal to 25. கரெக்ட்லியா? -1 வந்தா போச்சுனா then 21 equal to 25 plus of 1 வருமா? அப்ப 2n equal to என்ன வரப்போகுது? 26 வரப்போகுது. அப்ப n equal to 26/2 ன்னு வரப்போகுது. அப்ப n equal to 13. அப்போ ஃபைனல் செகண்ட் என்ன நம்ம அது 13 செகண்ட். அப்போ அந்த பால் எவ்வளவு நேரம் அந்த ஏர்லயே இருந்திருக்கும் அப்படின்னா 13 செகண்ட் அந்த ஏர்லயே இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய क्वेश्चन. புரியுது இல்லைங்களா? இந்த क्वेश्चन என்னன்னு புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சம் தான். இப்போ என்னன்னா வாட்டர் டிராப்ஸ் ஃபால்ஸ் ரெகுலர் இன்டர்வல் ஃப்ரம் டேப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு டேப்பினுடைய ஒரு அவுட்புட் மட்டும் நம்ம எடுத்துக்கோம். ஒரு டேப்பினுடைய ஒரு அவுட்புட். ஸோ இந்த டேப்பினுடைய அவுட்புட்ல இருந்து ஒரு வாட்டர் டிராப்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டே இருக்கணுமா. இந்த வாட்டர் டிராப்ஸ் விழக்கூடியது அப்படின்றது நம்ம அந்த டேப்பை எவ்வளவு தூரம் ஓப்பன் பண்றோம் க்ளோஸ் பண்றோம்ன்றதை பொறுத்து. கரெக்ட் இல்லையா? ஒரு டிராப் நம்ம விழுந்துருச்சுன்னு எடுத்துக்கோங்களேன், அடுத்த டிராப் விழுறதுக்கு ரொம்ப நேரமும் நம்மளால ஆக்க முடியும், தொடர்ச்சியாகவும் நம்மளால ஆக்க முடியும். ரெண்டுத்துக்குமே நம்மளால பாசிபிள்ஸ் இருக்கு. டேப்பை எந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்றோம், எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்றோன்றதை பொறுத்து இந்த டிராப்பினுடைய ஸ்பீடை நம்மளால அனலைஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அது மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. அது அந்த ஸ்பீடை பொறுத்தும் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதனால கொடுத்துறாங்க விச் 5 meter above the ground அப்படின்னு கொடுத்துறாங்க. ஒரு கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்துவோம். இருக்கிறதுல வச்சு பேசணும்னா இந்த மாதிரி 5 meter above the ground, 5 மீட்டர் கிரவுண்டுக்கு மேல இருக்கு அப்படின்னு கொடுத்துறாங்க. 5 meter above the ground. The third drop leaving the tap at instant the first drop touches the ground கொடுத்துறாங்க. இது ஃபர்ஸ்ட் டிராப். ஓகேங்களா? இது நம்ம கீழே ஃபர்ஸ்ட் டிராப் டச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இது ஃபர்ஸ்ட் டிராப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னது? third drop அப்படின்னு சொல்லிட்டாங்க. Okay, the third drop leaving the tap at instant the first drop touches the ground. How far above the ground is the second drop at that instant? அப்போ இந்த செகண்ட் டிராப் இருக்கு இல்லைங்களா, இது கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றது அதோட கேள்வியா இருக்கு. சரிங்களா? இது போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெனரலா ஒரு பேசிக்ஸ் பத்தி நம்ம பார்த்தாகணும். நம்ம இப்போ என்ன பேசிக்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? nth செகண்ட் அப்படின்றது அந்த nth செகண்ட்ஸினுடைய ரேஷியோ டேர்ம் வந்து நமக்கு முக்கியமாக தேவை. நம்ம வந்து வெலாசிட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம். ஒவ்வொரு டைமும் வெலாசிட்டி வரும்போது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 20 30 40 15 ஒவ்வொரு செகண்டுமே தன்னோட வெலாசிட்டி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே போல் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து ஒரு ரேஷியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ அது nth செகண்டுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம்னா கீழே வந்து ட்ராப் பண்ணுறோம் நம்ம. ஸோ வித்தவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி இனிஷியல் வெலாசிட்டி தென் Sn equal to u minus of g/2. ஸோ மைனஸ் வராது, ப்ளஸ் தான் வரும்போது எனக்கு கீழே டுவர்ட்ஸ் கிராவிட்டின்றதுனால 2n - 1. சரி இல்லைங்களா? ஓகேவா? இப்போ g/2 நம்ம என்ன நம்ம எடுத்துக்கலாம்? 5 நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா இது 10 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். u வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்றதுனால. அப்போ 1க்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா 1ன்னு போட்டீங்க நம்ம n இருக்கிற இடத்துல 1ன்னு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 0 + 5 2 × 1 - 1 வரப்போகுது. டோட்டலா 5 × 2 × 1 நம்ம 2 - 1 தான் வரப்போகுது. தென் அகைன் equal to ஆன்சர் நமக்கு 5 தான். இதுவே நீங்க 2 போட்டீங்கன்னு எடுத்துங்க. 5 × 2 2s are 4 4 - 1 3 15 கிடைக்கும். இதுவே நீங்க 3 போட்டீங்கன்னு எடுத்துங்க. 5 அப்படியே வரப்போகுது. 2 × 3 2 3s are 6 6 - 1 5 வரும். 25 கிடைக்கும். அகைன் நீங்க 4 போட்டீங்கன்னா 5 ×
2 4s are 8. 8 minus of 1, 7. 35. அப்போ இதோட ரேஷியோஸ் பாருங்க நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா 5:15:25:35 அப்படின்றது. கரெக்ட்டா? இது எப்படி எடுக்கலாம் அந்த ரேஷியோவை? 1:3:5:7 இது போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா நம்ம சொல்றது கரெக்ட்டா தான? ஓகேவா? info 8877 எல்லாமே கரெக்ட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷியோ தான நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். நம்ம ஒவ்வொரு டிராப்புக்கும் சோ இனிஷியலா இது இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஒரு டிராப் கரெக்ட்டா ஒண்ணும் மேல இங்க இருக்கக்கூடிய ஒரு டிராப் சோ அடுத்தது விழக்கூடிய ஒரு டிராப் பத்தி தான் நம்ம இங்க பேச போறோம். அப்போ இதோடைய ரேஷியோ நமக்கு தேவை 1:3:5:7. அப்போ இங்க எல்லாம் கவனிச்சு பார்க்கணும் நம்ம சோ இது வந்து ஒரு ரேஷியோ பார்ட் தான். ஆனா இந்த ஸ்பீடை பொறுத்து நான் சொன்னல இந்த வெலாசிட்டி டேர்ம்ஸை பொறுத்து இது மாறிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு கன்சிடரேஷன் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். என்னன்னா இந்த பாயிண்ட் இங்க இருந்து இந்த ஒரு டிராப்புக்கு அடுத்து இங்க இருந்து ஒரு டிராப்புக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட் 1x டோட்டலா இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்க போறோம்? தென் 2x சாரி 3x. ஓகே ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இது வேரி ஆகிட்டே இருக்கும். 1x 3x அடுத்தது 5x அடுத்தது 7x அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இது நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல அது நமக்கு தெரியணும். ஸோ எந்த ஐட்டன்றது அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தெளிவா, அதனால அது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சிங்க இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸோட தான் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ கவனிங்க. இப்போ மொத்தமா இது 1x இது 3x சரிங்களா? சோ 1 3ன்றது ஜஸ்ட் ஒரு ரேஷியோ மட்டும் தான். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஃப்ரம் டிராப் வந்து பாத்தீங்கன்னா 5th செகண்ட் இந்த பார்ட் நான் சொல்றேன்ல அது கொஞ்சம் தெளிவா இருங்க. அது என்னன்னுட்டு 1 3 அப்படின்றதுல என்னன்னுட்டு சரிங்களா? அது வந்து ஒரு ரேஷியோ பார்ட் தானே தவிர்த்து எக்ஸுக்கு நம்மளால ஒரு வேல்யூ ஆன இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா கிராவிட்டின்ற ஒரு பார்ட் நம்ம அங்க போட்டோம் அப்படின்னா அது நார்மலா நமக்கு வந்துருச்சு இல்லையா? 5 15 அப்படின்னு நினைச்சா 5 15 இங்க நம்ம போட்டுற முடியாது சரிங்களா? அந்த பாயிண்ட் வேற. அது என்னன்னா சிங்கிள் டிராப் மட்டும் தான் அதோட கால்குலேஷன்ஸ் வரும். பட் ஆனா இங்க மல்டிபிள் டிராப்ஸ் இருக்கிறதுனால இந்த கால்குலேஷன்ஸ் அப்படி போட முடியாது. அப்போ 1 3x அப்படின்றது ஒரு கால்குலேஷன் கூட தான் கொண்டு வர முடியும். இப்போ 1x plus of 3x equal to இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இது இதனோட டிஸ்பிளேஸ்மென்ட் மொத்தமா ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 5. 1x plus of 3x என்ன வர போகுது நமக்கு இங்க? 4x equal to 5. So x equal to 5/, சரிங்களா? So x equal to 5/4. x equal to 5/4 ன்ற அளவு தான் காமன் ரேஷியோவா அந்த இடத்துல வந்திருக்கு. புரியுதுங்களா? ஓகே வாடாமா? தென் இப்போ அடுத்து how far above the ground is the second drop at the instant கொடுத்துறாங்க. செகண்ட் டிராப் என்னடாமா? how far above the ground எவ்வளவு தூரம்? 3 into x அப்படின்ற அளவு தான் இருக்கு. சோ இந்த பாயிண்ட் 3 into x. அப்ப 3 into multiple of x 5/4 இல்லையா? 3 5s are 15/4 ன்னு நம்ம எழுத போறோம். தென் இந்த ஆன்சர் நம்ம போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 பாயிண்ட் பேலன்ஸ் பாயிண்ட்ல வந்து 7 times 7 2னா 3.75. சோ 75. அப்ப எவ்வளவு இருக்கும்னா 3.75 மீட்டரா இருந்திருக்கும். இந்த பாயிண்ட் நம்ம அடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா 1 into 5/4 அப்படிங்கிற காமன் டேர்ம் இது 5/4 நம்ம போட்டோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன? அது 1.25 இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 1.25, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.75 அப்படின்றது. திஸ் இஸ் அபவ் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால பேசிக்ஸா இந்த ரேஷியோ நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 1:3:5:7 அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்கு இல்லைங்களா? இந்த வாட்டர் டிராப் ப்ராப்ளம் வந்தாலே அந்த ரேஷியோ வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் தெளிவா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டோடவே இது எல்லாமே ஓவர்றம்மா. ஸோ நீங்க வந்து ரொம்பவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸோட இது ஓவர் ஆயிடும் சரிங்களா? பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னமும் கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், இது இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு பார்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் சம் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே சம்ஸ்லேயே நான் சொல்றேன் நம்ம போவோம். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பைப் இருக்குடாமா. இந்த பைப்ல இருந்து கரெக்டா நோட் பண்ணுங்க, ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு டிராப் வந்து ரிலீஸ் ஆகுது. பர் செகண்டுக்கு ஒரு டிராப் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இது ஒரு டிராப், அடுத்த ஒரு டிராப், அடுத்த ஒரு டிராப், இங்க அடுத்த ஒரு டிராப், இப்படி இருக்கு. கரெக்டா இப்போ இந்த டிராப் இங்க வரப்போகுது.
புரியுதுலாமா? அப்போ இது டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட், இது தேர்ட் செகண்ட், இது ஃபோர்த் செகண்ட். ஸோ எப்பவுமே வந்து எஸ்என் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தேன், ஸோ மேலே இருக்கக்கூடியது தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னா ஜீரோல இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஜீரோல இருந்து இந்த ஒன்னுக்கு எவ்வளவு தூரம் வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட்ஸ்ல மாற்றம் எதுவுமே இல்லை அப்படின்னா இது டைரக்டாவே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். தென் எஸ்என் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது, தென் எஸ்என் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஆஃப் 2n minus 1 g/2 வரும் இல்லையா? ஸோ g/2 2n minus 1 அப்படின்னு போடுவோம். இனிஷியல் வெலாசிட்டி இங்க 0 தான் இருக்க போது, டிராப் விழுந்துட்டே இருக்கக்கூடியது. தென் g/2 என்னடா வரப்போகுது, 10/2, 10/2 is nothing but 5. அப்போ sn equal to 5 2n minus 1 நம்ம போட்டு எடுத்துங்க. 1 நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2n minus 1, 2 ones are 2, 2 minus of 1 again 1 தான், 5 ones are வரப்போகுது, 5 தான் வரப்போகுது. அப்போ s1 ல போட்டா இது 5 தான் இருக்க போகுது. அப்போ இந்த பார்ட் 5 மீட்டர் அப்படின்னு காட்டுது. ஆனா இந்த क्वेश्चनல பாருங்களேன், மொத்தமாவே 1 2 3 இந்த மூணு டிராப். சோ இந்த இனிஷியலா வரக்கூடியது தென் ஃபைனலா முடியக்கூடிய தேர்ட் டிராப், இது மொத்தமா சேர்த்து 5 மீட்டர் தான் கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? சோ எங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட்ல அது 5 மீட்டர் கடந்து இருக்கும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி. அப்போ ஒரு டிராப் விழுது அப்படின்னா 5 மீட்டர்ல கடந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட் நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம், தப்பு பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா இங்க இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வேரி ஆகுது. என்ன வேரி ஆகுது அப்படின்னா 3 டிராப் விழுந்த எத்தனை 5 மீட்டர்ல 3 டிராப் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா விழுந்து ஆரம்பிச்சு. அப்போ 5 மீட்டர்ன்றது எவ்வளவு எடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 செகண்ட் எடுக்கும் டிராவல் பண்றதுக்கு 5 மீட்டர் கடக்க ஒரு பார்ட்டிகல். அதுக்குள்ளே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டிராப் பத்தி இங்க பேசிட்டாங்க. அப்போ இந்த கன்செப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன போட்டிருந்தோம், இது 5 போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் போடும்போது S2 ல போடும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம், 5 into இங்க நம்ம வந்திருக்கோம் 2 into 2 2 2 தான் 4 4 minus of 1 3 then 3 equal to 15. சோ இப்போ இந்த ரேஷியோஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம், 1:3 அப்படின்ற ஒரு ரேஷியோவை பார்த்திருக்கோம். அப்ப காமனா இது கூட மல்டிபிள் ஆகும் அப்படின்னா 5 அப்படின்ற ஒரு நம்பர் கூட காமனா மல்டிபிள் ஆயிருக்கும். அது g/2 அப்படின்ற ஒரு காமன் மல்டிபிள்ல 5 அப்படின்ற வந்திருக்கு இல்லையா? இதுதான் காமனா உள்ள மல்டிப்ளை ஆகக்கூடிய டர்ம்ஸ். இந்த காமன் மல்டிப்ளை தான் இங்க வேரி ஆகும். இது ரொம்ப அதிகமாகவும் ஆகலாம், ரொம்ப கம்மியாகவும் ஆகலாம். இப்போ உதாரணமா இப்போ இதுல நினைச்சு பாருங்க, இந்த டிராப்பேடாமா இப்படி விழல. இப்போ இந்த டிராப் என்ன ஆகுது அப்படின்னா பர் செகண்டுக்கே 5 டிராப் விழுதுன்னு எடுத்துங்க. ஒரு செகண்ட் பர் செகண்டுக்கே மொத்தமா வந்து இதுல இங்க இருந்து கடந்து 2 3 4 5. சோ பர் செகண்டுக்கு 5 டிராப் விழுந்துருச்சு. அப்போ நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இது ஒரு செகண்ட் தான் நம்ம போட்டிருக்கிறது 5 மீட்டர் அப்படின்றது. பர் செகண்டுக்கு 5 டிராப் விழுந்து கிட்டத்தட்ட இந்த 5 மீட்டர் கடக்கூடியது. அது 5 மீட்டர் தான் கடக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 மீட்டரா இருக்கலாம், 2 மீட்டரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் உங்க ஆன்சர் கிடைக்கும். வித் ஃபிராக்ஷன்ஸ்ல கிடைக்க போயிடுறது. ரவுண்ட் ஆஃப் வேல்யூல எதிர்பார்க்க முடியாது, ஃபிராக்ஷன்ஸ்ல எது போட்டாலுமே கிடைக்கும். அது ஃபார்முலாஸ் தான் நம்ம அதை பொறுத்த வரைக்கும் அது மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி அந்த ஃபார்முலால நமக்கு ஆன்சர்ஸ் என்னன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ 5 மீட்டர்ல இப்போ 5 டிராப் இருக்கு. ஸோ இப்போ நினைச்சு பாரு, இது மொத்தமா ஒரு பார்ட்டா செக்மெண்டா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1 மீட்டர்ல சாரி ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 செகண்ட்ல திரும்ப நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம உள்ள போறோம். எப்படிங்கிறதுல 1:3:5:7:9 பார்த்தோமோ அதே போல இது மொத்தமா சேர்த்து இப்ப இதுல கட் பண்றோம். இங்க இருந்து நம்ம கட் பண்றோம். இதனாலதான் நான் சொன்னேன் இந்த இடத்துல 1x 3x அடுத்து வந்து 5x 7x அப்படின்றது நான் சொன்னேன். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. x may be greater than 1 ஆவும் இருக்கலாம், x may be lesser than 1 ஆவும் இருக்கலாம். சோ அப்ப x equal to x ஆவே இருக்கு. இந்த பாயிண்ட் ஒரு செகண்ட்ன்றது x ஆவே இருக்க போகுது. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள தள்ளுற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சது இல்லையா? சோ என்ன ஆன்சர் கிடைச்சது 5/4 அப்படின்றது ஒன்று போட்டோம் இல்லைங்களா? சோ கிரேட்டர் தென்னா போயிட்டு மேபி அது அதிகமாகிடுச்சா லெஸ்ஸர் தென்னா வந்திருக்கும். சோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு இங்க தேவை. அப்போ இதுல ஃபைனலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சோ இந்த டிராப் ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த டிராப்லெட் விழல, அந்த டிராப்லெட் அது மாறுது. ஒரு செகண்ட்ல 3 டிராப்பும் விழுது, இல்ல ஒரு 5 செகண்ட்ல ஒரு டிராப் கூட விழுற மாதிரி கூட இருக்கும். சோ எப்படி வேணாலும் இருக்கும் இந்த டிராப்லெட்ஸ் விழக்கூடியது. பட் என்னன்னா ரெகுலர் இன்டர்வல் டைமா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ ரெகுலர் இன்டர்வல் டைம் வரல அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. சோ ஒரு டிராப் விழுது, 5 செகண்ட் கழிச்சு தான் அடுத்த ஒரு டிராப் விழுது, திரும்ப 5 செகண்ட் கழிச்சு தான் ஒரு டிராப் விழுது. இப்படிதான் இருக்குமே தவிர்த்து ஒரு டிராப் 5 செகண்ட் அடுத்தது 2 செகண்ட் ஒரு டிராப் விழுதுன்னு வந்தா இது அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? சோ ரெகுலர் இன்டர்வல் டைம்ல வரும்போது மட்டும் தான் இதை நம்ம பேச முடியும்ன்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எக்ஸ்னுடைய வேல்யூ
ஸோ கிரேட்டர் தென்னாவும் வரலாம் 1க்கு, இல்லை லெஸர் தென்னாவும் 1க்கு வரலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஈக்குவல் டு 1ஆவும் இருக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1ஆ இருந்தது அப்படின்னா அது கிராவிடேஷன்ஸ் நார்மலாக நம்ம பார்த்தோம் 1 செகண்ட்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்ல இருந்திருக்கும். அதனால வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அங்கே இருக்கக்கூடிய ட்ராப்லெட்ஸை நம்ம இந்த ரேஷியோல எடுத்துட்டு டோட்டலா ஆட் பண்ணா ஈக்குவல் டு டோட்டல் ஹைட்டுக்கு சமம் அப்படின்றது. ஸோ அப்போ கிரவுண்ட்ல இருந்து எந்த அளவுக்கு இந்த ஹைட்னோட டிஃபரன்ஸோ டேப்ல இருந்து எந்த அளவுக்கு இது கீழே இருக்குன்றத அதை பொறுத்து டோட்டலா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கிடைச்சு. இன்கேசஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா இது 1x, இந்த இடத்துல 3x, இந்த இடத்துல 5x, இது 7x. ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டுருவாங்க எத்தனை ட்ராப்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இனிஷியலா அது வரக்கூடியது. சரிங்களா, அது தேர்ட் ட்ராப்னு சொல்லிட்டாங்க, நம்ம செகண்ட், இது ஃபர்ஸ்ட் ட்ராப். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராப், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த் அப்படின்னு கொடுத்துறாங்க. அவன் என்ன கேட்டுருவாங்க, ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோர்த் ட்ராப் ஃப்ரம் த டேப்னு கொடுத்துறாங்கன்னு எடுத்துக்க. டேப்ல இருந்து ஃபோர்த் ட்ராப் வேணும்னா கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1x பிளஸ் ஆஃப் 3x பிளஸ் ஆஃப் 5x அப்படின்றது டோட்டல் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ 3 பிளஸ் ஆஃப் 1 4, தென் டோட்டல் 9x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 9x ஈக்குவல் டு 5. அப்போ x ஈக்குவல் டு என்ன நம்ம போறோம் 5/9 அப்படின்றத நம்ம எடுத்துக்கோம். ஸோ இது பொறுத்து தான் நம்ம அது மாறக்கூடியதா இருந்திருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் இது. தென் அப்போ டோட்டல் இது ஆக்சுவலாக சொன்னது இந்த x ஈக்குவல் டு 5/9 ஒவ்வொன்றத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தென் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் டோட்டலாக ஆட் பண்ணா நமக்கு மொத்த டிஸ்டன்ஸ் என்னன்றது கிடைச்சிரும். ஸோ டேப்ல இருந்து பார்த்தா அப்படி பார்க்கலாம், கிரவுண்ட்ல இருந்து பார்த்தா இந்த மாதிரி பார்க்க வேண்டியது. ஸோ அந்த ரேஷியோஸ் மட்டும் தான் நம்ம ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன மாதிரி ரேஷியோ 1:3:5:7. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் இருந்ததுன்னா அந்த சம்ஸ் மாடல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்ல அடுத்த ஒரு டாபிக் கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.